அண்மை செய்தி. ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைதான யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். சுந்தரம், விவரம் சொல்லுங்க. கண்டிப்பாக கோபால். அதாவது காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு புலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதி தமிழ்ச்சி முன்பு விசாரணை வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சர்ச்சைக்குரிய வகையில் இனி பேச மாட்டேன் என இதே போன்ற வழக்கில் ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாகவும் ஆனால் அதனை மீறி தொடர்ந்து இப்படி பேசி வருவதாகவும் கூறினர். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனது பேச்சுக்கான விளைவு தற்போதுதான் உணர்ந்துள்ளதாகவும் இனி ஒருபோதும் இவ்வாறு பேச மாட்டேன் எனவும் உறுதியளித்தார். இதனையடுத்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டில் ஜாமீன் வழங்கிய நீதிபதி அவரது யூடியூப் சேனலை மூட வேண்டும் என்றும் சர்ச்சைக்குரிய வகையில் இனி நேர்காணல் அளிக்க மாட்டேன் என விசாரணை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு தீர்ப்பளித்துள்ளார். கோபால், நன்றி சுந்தரம்.